வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே சத்யா வீட்டுக்கு முத்து மீனாவும் வராங்க. அப்போ வரும்போது முத்து கேட்குறாரு, சத்யா ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா அப்படிங்கிறாங்க. இனிமேல் போட்டு உன் வாழ்க்கையை மட்டும்தான் பார்க்கணும், சம்மந்தம் இல்லாதவங்க எதுவாவது சொல்கிறாங்கன்னா அதை கேட்கக்கூடாது. அதுபோக அந்த சிட்டி எப்படியாவது அவங்ககிட்ட வேலைக்கு வரணும் வைக்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தட்டையாக சொல்லிவிட்டதாக நான் கேள்விப்படுறேன். அவன் என்ன சொன்னாலும் சரி தான், ஏது சொன்னாலும் சரி தான், அவங்க கூட நீ மறுபடியும் சேரக்கூடாது அப்படிங்கிறாங்க. மாமா இவ்வளோ ஆன பிறகு நான் எப்படி மாமா சேருவேன்? உங்கள் அம்மாட்ட பணத்தை ஆட்டையை போடணும், வைக்கணும், கஷ்டப்படுத்தணும், களவாங்கணும் அப்படிங்கிற எண்ணமே எனக்கு இல்லை. அதை ஏற்படுத்தினது அந்த சிட்டி தான். நான் ஃப்ரெண்டுன்னு சொல்லி பழகினேன். அவன் இனி எப்படி ஒரு கதையில் எடுத்து விட்டுட்டான் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு சத்யா, நம்ம படிச்சிருக்கோம், என்ன பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்குது. அதை சிந்திச்சு பார்த்து தான் முடிவெடுக்கணும். என்ன சரி எது தப்பு எதுன்னு நம்மளுக்கு புரியும். அப்படி பண்ணு, அதான் நல்லது. அதுபோக இந்த குடும்பத்துக்காக நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க, அதான் உண்மை. நீ வெளியே வரணும்னு சொல்லி எங்கள் அப்பாவாக இருந்தாலும் சரி தான், செல்வமாக இருந்தாலும் சரி தான், ஏன் அவங்க அக்காவாக இருந்தாலும் சரி தான், நானாக இருந்தாலும் சரி தான், ஏன் அந்த வக்கீலாக இருந்தாலும் சரி தான், எல்லாருமே கூட்டு முயற்சியில் தான் ஒன்று வெளில கொண்டு வந்திருக்கோம். என்ன ஒரு பிரச்சனை இல்லாமல் ஆக்கியிருக்கோம். இதை நீ லைஃப் லாங்கில் மறக்கக்கூடாது. எல்லோரும் இப்படி செஞ்சதுனால நம்ம நல்லாயிருக்கோம், நம்ம யாருக்கும் இந்த தீங்கு செய்யக்கூடாது அப்படிங்கிற மனநிலை மட்டும் உனக்கு என்றைக்குமே எந்த பொழுதும் உனக்கு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி மாமா, இனிமேல் போட்டு நான் கரெக்டாக இருப்பேன் மாமா அப்படிங்கிறாங்க. ரைட் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்க்குறாங்க, அண்ணாமலை நிற்கிறாங்க. அப்பா பாப்பா அப்படிங்கிறாங்க. அம்மா வாங்க மாமா அப்படிங்கிறாங்க. அண்ணே வாங்கினே அப்படின்னு சொல்லி மீனா அம்மா கூப்பிட்றாங்க. டேய் சத்யா அப்படிங்கிறாங்க. மாமா என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. மன்னிக்கலாம் இருக்கட்டும், சின்ன பையனுக்கே உறுத்தானது அந்த முன் கோபங்கள். என்ன அந்த கோபங்கள் எல்லாமே கலைந்து போடு, வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். முத்து மீனா வருவதற்கு முன்பு மிகுந்த கோபக்காரனாகவும் சேட்டை பண்ணுறவனாகவும் இருந்தான். நல்ல குணம் இருந்துச்சு, ஒரு சில குணங்கள். ஆனாலும் முன்கோபம் அப்படிங்கிறத யாருமே அவன்கிட்ட மறுக்க முடியலை, மாற்ற முடியலை. அதுபோக தண்ணி அடிக்கிற பழக்கம், இந்த மாதிரியான பழக்கங்களும் அவங்ககிட்ட இருந்துச்சு. எல்லாத்தையுமே மீனா மாற்றினான். மீனா கிடச்சது என் குடும்பத்துக்கு மிகப்பெரிய கிஃப்ட்டு. இன்றைக்கி நிலைமையில் முத்து உங்கள் வீட்டுக்கு ஒரு மருமகனாக கிடச்சது பெரிய கிஃப்டாக தான் நான் பார்க்குறேன். எனக்கு உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சுப்பா. இனிமேல் எந்த தப்பும் செய்யாத. என்னப்பா உனக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நீ உங்கள் அப்பாட்ட கேட்ப. உங்கள் அப்பா இல்லாத இந்த நிமிஷத்தில் என்னையே நீ ஒரு தகப்பனாக நினச்சிக்கிட்டு உனக்கு என்ன தேவைன்னாலும் சரி தான் மாமாட்ட கேளு. ஏன்னா மாமாவும் பென்ஷன் வாங்குகிறேன், எனக்கு ஒரு 33,000 ரூபா மாதம் சம்பளமாக அது வருது, அதை நான் வச்சுருக்கிறேன். உனக்கு ஏதாவது தேவை மாமா, எனக்கு இது தேவை மாமா அப்படின்னு சொல்லி கேளு, மாமா வாங்கி தரேன். இந்த மாதிரி எதுவும் பண்ணாத அப்படிங்கிறாங்க. நம்ம எதுவும் பண்ண மாட்டோம் மாமா, என்னை மன்னிச்சிருங்க. எங்கள் தகப்பன் ஸ்தானத்திலிருந்து நீங்கள் யோசிக்கிறதே மிகப்பெரிய விஷயமாமா. நான் வெளில வர்றது கூட நீங்கள் ஒரு 35,000 ரூபா கொடுத்துருக்குறீங்க அப்படிங்கிறாங்க. பிறகு என்ன செய்ய, முத்து மீனாவும் உன்னை காப்பாற்றுறதுக்கு பல மாதிரியாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் பார்க்குறேன். 2 நாளாக அவங்க ஒழுங்காக சாப்பிடலை, தூங்கலை, வைக்கலை, எல்லாத்தையுமே நான் பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பணம் கேட்க மாட்டாங்கதில்ல, வேறு என்ன செய்ய முடியும்? என்னைய மாதிரியோ முத்து மீனா மாதிரியோ உங்கள் அத்தை விஜயா இல்லை. அதுதான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம். சரிப்பா, இனிமேல் பட்டு நல்ல மாதிரி இரு அப்படிங்கிறாங்க. அண்ணே ஏதாவது சாப்பிடுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. வேண்டாம்மா இருக்கட்டும், காலையிலே மீனா சாப்பாடு எல்லாம் தந்தா. நான் வாக்கிங் போனேன், சாப்பிட்றது முன்னாடி தினம் வாக்கிங் போவேன். இன்றைக்கி சாப்பிட்டு தான் வாக்கிங் போனேன், செமிக்கிறதுக்கு போன மாதிரி போனேன். சரி கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு, போகிற வழியில் சத்தியாகவும் உங்களையும் பார்த்துட்டு போகணுன்னு வந்தேன். இங்கே பார்த்தா முத்து மீனாவும் இருக்காங்க. இருக்கட்டுமா அப்படிங்கிறாங்க. அப்பா சரிவா, சீத்தா நல்லாவே சமைப்பாப்பா, அவள் புதுசாக சமைச்சு பழகிருக்கா, நீங்கள் சாப்பிடுப்பா அப்படிங்கிறாங்க. அப்படியா சீத்தா சமைக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, அவளையும் நாளைக்கு ஒரு இடத்துல கட்டி கொடுக்கணும்னானே, அப்போ சமைக்க வைக்க இருந்தால் தான் நல்லாயிருக்குமாண்ணே அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான். சரி சீதா, நீ சமைச்சதை கொண்டு வா அப்படிங்கிறாங்க. சமைச்சதை கொடுக்குறாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு அப்பா மீன் குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கே, என்ன மீன் அப்படிங்கிறாங்க. அண்ணே இது சீலா மீன் அப்படிங்கிறாங்க. சீலா மீனா ரொம்ப அருமையாக இருக்குது, சீதா நினைவே வச்சியா அப்படிங்க. ஆமாம்மா, நானா கை மசாலா அரைச்சி வச்சேன் அப்படிங்கிறாங்க. சூப்பர் சூப்பர்மா, எங்கள் அம்மாக்கிட்ட சாப்பிட்றதுக்கு அடுத்த டேஸ்ட் நான் மீனாட்ட சாப்பிட்ருக்கேன். மீனா கைப்பக்குவம் அப்படியே இருக்குது, என்ன நல்லா இருக்குது. போகிற இடத்துல நீ ரொம்ப நல்லா இருப்ப. சரிடா முத்து, இந்த சீதாவுக்கு ஒரு மாப்பிள்ளை வீட்டை பேசினாங்க வச்சாங்கன்னு சொன்னி அது என்னாச்சு அப்படிங்கிறாங்க.
இல்லைப்பா, அந்த பையன் கால் பண்ணி சொல்லி எனக்கு பொண்ணு வேணாம், சத்யாவுக்கு இப்படி இருக்குது எனக்கு வேணான்னு சொல்லிட்டான்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை ஒரு மாதிரி ஆறாங்க. சீதா, மீனாவை எப்படி என் வீட்டு மருமகளாக எடுத்தனோ அதே மாதிரி உன்னையும் என் வீட்டு மருமகளாக எடுக்கணும்னு எனக்கு மனசுக்குள்ளே ஒரு மன ஓட்டம் இருந்துச்சு. ரவி ஒரு பிள்ளைய விரும்புகிறான் அப்படிங்கும்போது நம்ம அதை செய்ய வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல. எங்கள் சொந்தக்கார பையன் ஒரு பையன் ரயில்வேயில் வேலை பார்க்கான். என்ன, அந்த பையன் நல்ல ஒழுக்கமான பையன், ரொம்ப தங்கமான பையன். அந்த பையனுக்கு ஒரு பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு என்கிட்டயும் சொன்னாங்க. அது என்ன வரணும்னு நான் கேட்டுட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னுட்டு இருக்கும்போதே ஏற்கனவே சீதாவுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளையும் அவங்க அப்பா அம்மாவும் வந்துடுறாங்க. கையில் எல்லாம் பார்த்தா ஸ்வீட்டு பண்டம் அந்த மாதிரிலாம் இருக்குது. இதை பார்த்துட்டு முத்துக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. இவங்க தான் பொண்ணு வேணான்னு சொல்லிட்டாங்க, மறுபடியும் என்ன ஸ்வீட்டு பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி நீங்கள் தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்களா, மறுபடியும் என்ன அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே, எங்கள் அப்பா அம்மா நினைக்கிறது நாங்கள் நினைக்கிறது தான் தப்பு அப்படிங்கிறத தவிடுபொடியாக்குனது உங்களுடைய பேச்சு தான். ஒரு கஷ்ட நஷ்டம் வரும்போது எவனாக இருந்தாலும் தான் பொண்டாட்டி பின்னாடி தான் நிற்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நான் சீதாவை நான் கல்யாணம் முடிக்கணும்னு எங்கள் வீட்டில் நினைக்கல, நான் நினைக்கல. இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது நான் பின் வாங்கினேன்னா நானும் மனுஷ பைய கிடையாது. நானும் முத்து மாதிரி இல்லாட்டிலும் பரவாயில்லாமல் நான் இருக்கணும்ல, அதான் வந்துட்டேன். யார் என்ன நினச்சாலும் சரி தான், நான் சீதாவை தான் கல்யாணம் முடிக்க போகிறேன், சீதாவுக்கு பிடிச்சிருந்தா. அதுபோக நகை நட்டு சீர்வரிசைன்னு ஒன்றும் செய்ய வேணாம். அதை நான் எதிர்பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடு வாடகை கொடுத்துருக்கோம். நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன். என்ன, எங்கள் அப்பா ஒரு மளிகை கடை வச்சுருக்குறாங்க. எந்த பிரச்சனையுமே கிடையாது. நாங்கள் ஏகஜாதி ஏத்தங்காலின்னு வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறாங்க. இதை பார்த்து அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறாரு. ஐயா யாருன்னு புரியலையே அப்படிங்கிறாங்க. இந்த சீதாவோட அக்கா மீனாவை என் பையன் முத்து கட்டியிருக்காருல, அவரோட அப்பா அப்படிங்கிறாங்க. ஓ, முத்து தம்பியோட அப்பாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம், முத்து தம்பியோட அப்பா தான் அப்படிங்கிறாங்க. ஐயா, நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். மீனா அம்மாட்ட சொல்லுங்கள், என் பையன் நல்லா வச்சு பார்த்துப்பான். நாங்கள் கூட கொஞ்சம் புரியாமல் கொஞ்சம் திணறிட்டோம் இந்த வீடியோ வந்த உடனே. இதெல்லாம் பார்த்துட்டு இப்படி ஒரு வீட்டில் வேண்டாம் சம்மந்தம் அப்படிங்கிற முடிவுக்கே வந்துட்டோம். ஆனால் இந்த முத்து தம்பி என் பையன்கிட்ட பேசியிருக்காங்க. என் பையனுடைய மனசு மாறி நான் கல்யாணம் அப்படின்னு ஒன்று முடித்தான். என்ன, அந்த சீதா பிள்ளையை தான் முடிப்பேன். இல்லாத போனால் எனக்கு அப்படி ஒரு கல்யாண காரியம் தேவையில்லை அப்படிங்கிற முடிவு நிலைக்கு என் பிள்ளை வந்துட்டான். அப்படி இருக்கும்போது நாங்கள் என் பையனுடைய நலனையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. எங்களுடைய தவறையும் உணர்ந்துட்டு நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் தனிவு செய்து எங்களுக்கு தான் சீதாவை கொடுக்க வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே சீதா அமைதியாக இருக்கிறாங்க. என்னம்மா, பொண்ணு அமைதியாக இருக்க, பையன் வந்திருக்கான், பையனை பார்க்கணும் வைக்கணும்னு சொன்னேன். பையனும் நீனும் வேணா பேசுங்க, பேசி பாருங்கள், அப்படி பிடிச்சிக்கிடுச்சின்னா செய்யுங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க, இந்த வீடு சின்ன வீடு, கொஞ்சம் மொட்டை மாடியில் போய் பேசட்டுமா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. தாராளமாக போய் பேசட்டும் அப்படிங்கிறாங்க. 2 பேருமே மொட்டை மாடியில் போய் பேசுகிறாங்க. சீதாவுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளையும். அப்புறம் சீதா கேட்குறாங்க அந்த மாப்பிள்ளைட்ட, எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லை, எங்கள் வீட்டில் கடன் தான் இருக்குது. நான் உழைச்சி என் வீட்டுக்கு கொடுக்கணும்னு நினைப்பேன், அதை நீங்கள் எதுவும் தடை செய்வீங்களா? நான் பாதி இங்கே தான் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த மாப்பிள்ளை சிரிக்கிறாரு. நீ ஃபுல்லாகவே கொடு, நான் வேணாலும் கொடுத்து கடன் அடைச்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் பொண்டாட்டி வீட்டில் ஒரு பிரச்சனைனா அதை மேனேஜ் பண்ண வேண்டிய பொறுப்பில் எனக்கும் பங்கு இருக்குல்ல. அது முத்தண்ணன்னு சொல்லும்போது எனக்கு நல்லாவே புரியுது. எப்படி ஒன்று நகை நட்டு இல்லாமல் கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கணும். அது போக என் மாமியார் வீட்டில் கடனில் எனக்கும் பங்கு இருக்குது. என்ன, ஒரே செட்டில்மெண்ட்லாம் கொடுத்து அடைச்சிருவோம், எவ்வளோன்னு இது பண்ணேன், எங்கள் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் பணம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அந்த சீதாவுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. நீ பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சந்தோஷமாக கீழே வராங்க. கீழே வந்தோடனே எல்லாருக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. காரணம், 2 பேர் முகத்துலையுமே இன்ப சிரிப்பு இருக்குது. இதை பார்த்தோன்னா 2 பேருக்குமே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தோணுது. அப்போது மாப்பிள்ளையோட அம்மாவும் அப்பாவும் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கு, நம்ம அடுத்த கதையை பார்ப்போம். நாங்கள் வரும்போதே ஒரு முகூர்த்த தேதியை குறிச்சிட்டு தான் வந்தோம். அன்னைக்கு பொழுதில் நம்ம நாள் வச்சுக்கலாம், பட்டு கட்டிக்கிட்டு நாள் வச்சுக்கலாம். அதன் பின்பு அதிலேருந்து ஒரு வாரத்தில் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே இவ்வளோ இப்படி சொல்கிறீங்களே, திடீர்னு செலவுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, நான் வேணால் பேங்கில் லோன் போட்டு தரோம்மா, நீ கவலைப்படாத, நல்ல காரியத்தை நடத்துவோம்மா அப்படிங்கிறாங்க மீனா அம்மாக்கிட்ட. உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, ஐயா, அவங்க பெருந்தன்மை மனசை பாராட்டுறோம், ஒரு சம்மந்தி வீட்டுக்காரங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிங்க.
நாங்கள் பொண்ணு எடுக்க போகிற வீடும் கஷ்டப்படக்கூடாது நினைப்போம்ல. வரும்போதே 5 லட்ச ரூபா பணம் கொண்டு வந்திருக்கோம். இதை கல்யாணத்துக்கு வச்சுக்கிடுங்க. பொண்ணுக்கு நகைலாம் நாங்களே போட்டுருவோம். எங்கள் பொண்ணு எங்களுக்கு கிடையாது, வர மருமகளுக்கு நகை பண்ணணுமே அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு 100 பவுன் நகை பண்ணி வச்சுருக்கோம். கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னக்கூட்டி உங்கள் வீட்டில் கொண்டு கொடுத்துருவோம். நீங்கள் அதை போட்டு பொண்ணை கொண்டு அழைச்சி வந்தால் போதுமானது. வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம். இந்த 5 லட்ச ரூபாயும் கூட கல்யாண மண்டபத்துக்கு துணிமணி இந்த மாதிரி எடுத்துக்கிடுங்க. எங்களை எதிர்பார்க்க வேண்டாமல, அதுக்கு தான். மற்றபடி நாங்களும் நல்லதாக இருக்கோம். என் பையனுக்கு வரக்கூடிய பொண்ணு மருமகளில் மக, அப்படி தான் பார்ப்போம். இந்த வீடியோவால் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லாருக்குள்ளே கருத்து வேற்றுமை ஆயிடுச்சு. அது முத்து தம்பி நீங்கள் பேசுனதுனால எல்லாமே சரியாயிருச்சு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து நீ பேசி ஒழுங்கு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா நான் அதெல்லாம் பேசலப்பா அப்படிங்கிறாங்க நம்மள்கிட்ட. மாப்பிள்ளை பேசினாரு, கோவத்தில் ஏதோ பேசிட்டேன் அப்படிங்கிறாங்க. கோவமெல்லாம் நான் எடுத்துக்கலனே, கரெக்டாக தான் பேசுனீங்க. நீங்கள் சொல்லும் போது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், வாழ்க்கையோட தத்துவம் புரிஞ்சுக்கிட்டேன். யாராவது ஒரு ஆள் கஷ்டப்படும் போது நம்மளால் உதவியே பண்ண முடியலாட்டினாலும் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லணும். யாராக இருந்தாலும் நம்ம ஒரு உறவுகளாக வரும்போது நம்ம கூடவே நிற்கலன்னா நம்ம என்ன உறவு என்ன, அந்த கான்செப்டில் தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசுனதில். இந்த தேதியில் எல்லாருமே வந்து நாங்கள் சொல்லுத மண்டபத்தை உங்களுக்கு அனுப்புகிறோம். என்ன, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் மண்டபம் இருக்குது. அந்த அட்ரஸையும் அனுப்பிடுறோம். நீங்கள் எல்லோரும் வாங்க, அங்கே வச்சு நாள் வச்சுப்போம். அதன் பின்பு கல்யாண காரியத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே முத்துக்கு எல்லை கிடந்த ஒரு சந்தோஷம். டேய் சத்யா, உன் பிரச்சனை முடிஞ்சிட்டு அடுத்தாப்புல சீதாவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனவேதனைகள் நானும் உங்கள் அக்காவில் இருந்தோம். ஏன் உங்கள் அம்மா கூட இருந்திருப்பாங்க. ஆனால் எல்லாமே சரியாயிடுச்சு. சீதா நீ கொடுத்து வச்சு வா, உன் மாப்பிள்ளையை பாரு, நீ வேணும்னு சொல்லிட்டு வராங்க. எவங்க ஒருத்தங்க நம்ம வேணும்னு சொல்லி விரும்பி வராங்களோ அவங்க நம்மளை நல்லா வச்சு பார்த்துக்குவாங்க. அதை மட்டும் நீ மறந்துடாத. ஆமாம்மா, என்கிட்டையும் பேசினார். எங்கள் வீட்டில் கொஞ்சம் கடை இருக்குது, நான் சம்பளத்தில் பாதியை கொடுத்துருவேன், நான் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு தான் போவேன்னு சொன்னேன். அது வேலைக்கு போகிறது உன்னோட சுயமரியாதைமா, நீ வேலைக்கு போ. நீ ஏன் அரை சம்பளத்தை கொடுக்குற, முழு சம்பளத்தையும் கொடு. இல்லை கடை எவ்வளோ இருக்குன்னு சொல்லு, மொத்தமாக நம்ம 2 பேருமே அடைச்சிடலாம். அடைச்ச பின்னாடி நம்ம வந்துட்டு அதை பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாழ போகிறது ஒரு வாழ்க்கை, உறவுகளோட அன்பாக இருக்கிறது தானே சந்தோஷம் தான் அப்படின்ட்டுலாம் பேசுகிறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா அப்படிங்கிறாங்க. ஏ சீதா, முதல்ல பிடிக்கலன்னா இப்போ பிடிச்சிருக்கு ரைட்டு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சீதா, இனிமேல் பட்டு கொஞ்சம் கவனமாக போகணும் வரணுமா, மாமா கிளம்புறேன் அப்படிங்கிறேன். அப்போ நான் காரில் கொண்டு விட்றேன்ப்பா அப்படிங்கிறேன். டேய் நீ இந்த வீட்டு மருமகன்டா, இருந்து வா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிளம்பி போகிறாங்க. டேய் சத்யா, நம்ம வைக்கல போய் பார்த்து வந்துடுமா அப்படிங்கிறாங்க. எதுக்கு மாமா அப்படிங்கிறாங்க. இல்லைடா, முன்ன வெள்ளை குண்டரையில் வந்து 5 லட்ச ரூபா கேட்டார். எங்களால் அன்னைக்கு பொழுதுக்கு 4,75,000 தான் புரட்ட முடிஞ்சுது. 25,000 ரூபா தாரோம், புரட்டி தரேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். 25,000 ரூபா புரண்டுருச்சு. அப்படி இருக்கும்போது இதை கொண்டு கொடுத்துட்டு வைக்கல பார்த்துட்டு அப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன். நீனும் வா, ஏன்னா உன்னையை வந்து வக்கீல் பார்க்கணுன்னாரு. ஒன்று வச்சு தான் அந்த கதையை முடிக்கணும், நீ எல்லாமே அந்த கதையை முடிச்சிட்டாரு. அதனால் பொண்ணையும் காமிச்சோம் அப்படின்னா அவரும் கொஞ்சம் திருப்தியாக இருப்பார். நம்மளுக்கும் நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு, அவருக்கு ஒரு நன்றி சொல்லுறது மாதிரி ஆயிரும்ல அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. அப்போ வக்கீல் ஆஃபீஸுக்குள்ளே பயங்கரமாக வேலை நடந்துட்டுருக்கு. அண்ணே வக்கீலை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. தம்பி பயங்கர ப்ரெஷராக இருக்கார் அப்படிங்கிறாங்க. என்னென்ன என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, எங்கள் ஆஃபீஸில் வந்து பழைய கேஸ் கட்டு நிறைய கிடக்கு, அதை ஏன் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி எங்களெல்லாம் சத்தம் போட்டார். அவரே இருந்து எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால் கொஞ்சம் நேரம் ஆகும் தம்பி அப்படிங்கிறாங்க. சரிண்ணே கொஞ்சம் வெயிட் பண்ணுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, ஆனால் சார் சூப்பராக பண்ணி தந்தாருண்ணே அப்படிங்கிறாங்க. சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் கட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியே அம்மா யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஜூனியர்கிட்ட வக்கீல் கேட்குறாரு. சார், இந்த ஒரு பையன் ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு பாருங்க, நம்ம கூட இப்போ முடிச்சு விட்டோமே விஜயா, அந்த பையன் பேர் சத்யா. ஆமாம், ஒரு டிரைவர் தம்பி மச்சினே அப்படிங்கிறாங்க. அந்த டிரைவர் தம்பி தான் சார் வந்திருக்காரு, உங்களை ஏதோ பார்க்கணுமா அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரைட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையன் உள்ள தம்பி ஆஃபீஸ் உள்ளே வேலை நடக்குதுட்டுங்க, உள்ளே கொஞ்சம் தூசியாக இருக்கும், அதான் அவங்கள கூப்பிடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுதாரு. உள்ளே உட்காந்துருக்குறாங்க. சொல்லுங்கள் தம்பி அப்படிங்கிறாங்க. சார் இதுதான் சத்யா அப்படிங்கிறாங்க. அப்படியா, அந்த தம்பி தானா? தம்பிங்க பாருங்கள், இனிமேல் பட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க. என்ன, உங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு உங்கள் மச்சானா மாமாவா எப்படி கூப்பிடுவா அப்படிங்கிறாங்க. மாமானு கூப்பிடு. உங்கள் மாமா பல கஷ்ட நிலையை தாண்டி உன்னை வெளில கொண்டு வந்திருக்காங்க, அது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அவர் 2 கார் வச்சுருக்கேன் சார், அதை காரை வச்சு ஓட்டி தான் குடும்பத்தை பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஒரு டிரைவராக இருந்தால்
வாகனத்துக்கு டீசலாக இருக்கட்டும், தன் செலவாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்த்து போக என்னத்தையோ தான் கொஞ்சமாக தான் கிடைக்கும். அதில் 5,00,000 புரட்டுங்கிறது வந்து ஒரு கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். உனக்கு புரட்டி தந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. அதை கேட்டால் முத்து, சார் நான் 4,75,000 தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஓ, 4,75,000 தான் வந்தீங்களோ, சரி சரி, நான் 5,00,000 தந்துட்டேன்னு நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. சார் இதில் 25,000 இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே முத்தை உத்து பார்க்குறாரு. என்ன சார் உத்து பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி, எல்லோரும் ஒரு வேலை முடிஞ்ச உடனே கிளம்பிடுவாங்க. தன்னுடைய கதையை சாதிக்கணும்னு மட்டும்தான் நினைப்பாங்க. ஒரு சில நல்ல உள்ளவங்க தான் நம்ம ஒரு ஆளுக்கு பணம் கொடுக்கணும்னு சொன்னோமே, கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து கங்கணம் கட்டி வந்து கொடுப்பாங்க. நீங்கள் என்ன தம்பி கரெக்டாக கொண்டு கொடுக்கீங்க, உண்மையிலே நீங்கள் தங்கமான பையன்தான். மச்சனுக்காக ஒருத்தன் அலையும் போது ஃபீல் பண்ணும்போதே நான் நினச்சேன், ஆனால் கரெக்டாக இருக்கீங்களா தம்பி அப்படிங்கிறாங்க. இல்லைங்கய்யா, 5,00,000 கேட்டீங்க, நாங்கள் 4,75 தரும் போதே எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கய்யா, மிகப்பெரிய காரியம் அப்படிங்கிறாங்க. உடனே இதெல்லாம் காரியங்கள தம்பி, எனக்கு இது ஒரு வேலை தானே, என்ன உங்கள் கஷ்டத்தை தெரிஞ்சு தான் நான் 5,00,000 கேட்டேன், மற்றவங்கன்னா 10 ரூபா வாங்கியிருப்பேன். சரி, நீங்கள் நல்லா இருந்தால் அது போதுமானது. தம்பி சத்யா, உங்களுக்கு சொல்லக்கூடியது இது தான். நீங்கள் இந்த மாதிரி கதைக்கு போகக்கூடாது. நல்லா படிங்க, நல்ல பெரிய ஆளாக வாங்க. ஏன்னா நாங்களும் பிறந்தவுடனே பெரிய ஆள் ஆகிடலை. உன்னைய மாதிரி நானும் ஒரு கஷ்டப்பட்ட வீட்டிலேருந்து வந்தவன் தான். இன்றைக்கி லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணுறேன். எல்லாம் நேர்மையாக இருக்கிறது தான். என்ன அந்த மாதிரி இரு, வை, நல்ல மாதிரி இரு. உனக்கு சப்போர்ட் பண்ண மச்சினை இருக்கிறாங்க, அண்ணன் தம்பியாக உறவு பண்ண நான் இருக்கிறேன். என்ன எதுக்குனாலும் வா, என்ன உதவினாலும் பண்ணுறேன். ஏன்னா ஆனால் தப்பு செய்யக்கூடாது. என்னப்பா, உன் மேலே தவறு இல்லாமல் வா, அண்ணன் என்னன்னாலும் உதவி செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி சார் சரி சார்ன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ கிளம்பும்போது அந்த பழைய ஃபைலெல்லாம் எடுக்கும்போது ரோகிணி ஃபோட்டோ பொத்துன்னு விழுவுது. ரோகிணி ஃபோட்டோவை பார்த்துட்டு முத்து, இந்த ஃபோட்டோ என்ன சார் இதில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது என்னோடய கிளைண்ட்டு, பழைய இதுக்காக வந்திருப்பாங்க அப்படிங்கிறாங்க. வந்திருக்காங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாங்க சார் அப்படிங்கிறாங்க. அப்படியா, இப்போ அந்த கெட்டு எடு அப்படின்ட்டு அந்த கெட்டை மட்டும் எடுக்கிறாங்க. உழைச்சி பார்க்குறாங்க. ஆமாம் தம்பி, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்குறாங்க. இவங்க பேரை மாற்றணும், அதுக்கு என்ன நடைமுறை அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. என்ன பிரச்சனை சார் அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனைனா, அந்த பொண்ணு ஒரு ஆள்கிட்ட பார்லர் வேலையை கற்றுக்கிட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு நாடு பார்த்துக்காங்க, சரியாக நினைவு இல்லை. அந்த நாட்டிலேருந்து வந்துருந்துச்சு. அந்த பொண்ணுங்க அப்பாட்ட யார்கிட்டையும் சண்டை போட்டு வந்து இருந்திருக்கு போலுக்கு. அதுக்கு பார்லர் வேலை நல்லா தெரியும் போல், சுயமாக வேலை பார்த்துட்டு நடந்துச்சு. இந்த பொண்ணு அந்த பிள்ளைகிட்ட கையாளாக இருந்துச்சு. அப்போ அவங்க அப்பாவுக்கு இந்த பொண்ணு இப்படி என்னோட சண்டை போட்டுருக்கேன்னு சொல்லி ஒரு நாள் மனம் வருந்தி அந்த பொண்ணை வந்து கூப்பிட்டு போயிட்டார். அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த பொண்ணு வந்து கூட ஹெல்ப்பராக இருந்த பொண்ணு, நான் தான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பேர்லேயே இது தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டு. சரியா, அந்த பொண்ணு பேர்லேயே தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டு. தொழில் பண்ண ஆரம்பித்த உடனே இந்த சம்பவம் எப்படியோ அந்த நாட்டில் இருக்க பிள்ளைக்கு தெரிஞ்சு போச்சு. தெரியும், ஒரு ஆள் மூலமாக என்னை தொடர்பு கொண்டாங்க. தொடர்பு கொண்டு இந்த மாதிரி என் பேரை பயன்படுத்தி அந்த பிள்ளை வேலை செய்யுது, ஏதாவது மேடு போலன்னா எனக்கு தான் மைனஸ் ஆகும், என் பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிச்சு. ஒரு முறை வரையில் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி நான் அந்த மாதிரி பயன்படுத்த மாட்டேன், வைக்க மாட்டேன்னு எழுதி கொடுத்துச்சு இந்த பொண்ணு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்தது என்கிட்ட வந்து, சாருங்க பாருங்கள், நான் வந்து அந்த பொண்ணு பேர்லேயே தான் தொழில் பண்ணேன், என்னையும் அந்த பொண்ணு வந்து என் பேரை பயன்படுத்துது அப்படின்னு வந்து சொல்லி பெட்டிஷன் கொடுக்க நீங்களும் வந்தீங்க. இப்போ எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, இன்னொரு கிளைண்ட்டாக ஏற்றுக்கிட்டு எனக்கு என்னோடய பேரை மாற்றி கொடுங்க, என் பேர் அதே பேர் நான் மாறணும், அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ நீங்கள் மாறுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதே நேமுக்கு நான் தான் மாற்றி கொடுத்தேன். அந்த பிள்ளைக்கு உண்மையான பேர் வந்து வேறு, இப்போது இந்த பேரில் தான் இருக்குது, அந்த பிள்ளை பேர் ரோகிணி அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து, அப்போ இந்த தில்லாலங்கடி வேலைலாம் இது பார்க்குதா, இவங்க சொல்லுத வச்சு பார்த்தா 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த பொண்ணு உண்மையிலேயே மலேசியாவில் உள்ள பொண்ணு தானா, இல்லை லோக்கலில் உள்ள பொண்ணு தான் இங்கே ஏமாற்றி வேலை பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்பவே குழப்பமாக இருக்குது. இங்கே சத்யாவுக்கு பயங்கர குழப்பம். சிட்டிக்கிட்ட பணம் வாங்கும்போது ஏதோ ஒரு ஐடி கார்டை கொடுத்து வாங்கினாங்க, எப்படி கொடுத்து வாங்கினாங்க என்னென்னு தெரியலையே, நம்ம அவங்க எங்கன்னா ப்ரோ நோட்டு வச்சுருக்கோமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பமாக இருக்குது. அதுபோக நம்ம அந்த நேரத்துலேயே மாமாட்ட சொல்லலையே, மாமா எதுவும் நினச்சி கூட வரா அப்படின்னு சொல்லி அது வேறு மனசுக்குள்ளே ஒரு குழப்பமாக இருக்குது. ஏன்னா மாமா இப்போ தான் நம்ம மேலே நல்ல அபிப்பிராயத்துக்கு வராரு, நம்ம தப்பாக நடந்துக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்யாவுக்கு ஒரு பயம் இருக்குது. சார் அப்போ இது பழைய ஐடியில் எப்படி சார் இருக்குது அப்படிங்கிறாங்க. தம்பி இந்த பிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. கொடுக்கும்போது
அதில் வந்து பழைய பேர் இருக்குது. அதில் பழைய ஐடியில் வந்து பேர் கல்யாணின்னு இருக்குது. கணவர் பேர்னு ஒரு ஆள் பேர் இருக்குது. இதை பார்த்துட்டு மாயக்கண்ணன் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. கணவர் பேர் மாயக்கண்ணன், அப்போ ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி முழிக்கும் போது சத்யா, இந்த விஷயத்த யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. நான் ஏன் மாமா சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்கய்யா, இந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, எங்கள் அண்ணனை தான் இப்போ கல்யாணம் முடிச்சிருக்கு. அந்த பொண்ணு பயங்கரமான ஏமாற்றி அலையுதுன்னு இப்போ தான் தெரியுது அப்படிங்கிறாங்க. தம்பி, அவர் வக்கீலாக அதை சொல்லக்கூடாது. நீங்கள் கேட்டவுடனே நான் யதார்த்தமாக சொல்லிட்டேன், என் கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி சொல்லிட்டேன். சரிங்களா, நான் கொடுத்தேன் வச்சேன்னு சொன்னங்கிற தகவலை சொன்னால் என்னுடைய நற்பெயர் கெடும் அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் சொன்னீங்க வச்சுங்க, நான் சொல்ல மாட்டேன் சார், கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. முத்துக்கு பயங்கர குழப்பமாக இருக்குது. என்னம்மா இப்படி சொல்கிறாங்க, அந்த ரோகிணி பேர் கல்யாணி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடா, அதான் ரொம்ப குழப்பமாக இருக்குது. பழைய ஐடி இதில் இருக்குது, இதில் வேறு ஒரு அட்ரஸை காமிக்குது, மாயக்கண்ணன்னு சொல்லி ஒரு அட்ரஸை காமிக்குது. அங்கே போய் விசாரித்தா தெரிஞ்சிடும். அம்மா சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள்கிட்ட சொல்லாமலும் என்னால் இருக்க முடியல. ரோகிணிக்கும் சிட்டிக்கும் நல்லாவே பழக்கம் அப்படிங்கிறது. ரோகிணிக்கும் சிட்டிக்கும் நல்ல பழக்கமா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, முன்னாடியே பழக்கம். ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கூட்டியே சிட்டிக்கிட்ட அவங்க பழக்கம். எந்த வகையில் பழக்கம் அப்படின்னு கேட்குறாங்க. 2,00,000 கடன் வாங்கியிருக்கிறாங்க. மாதம் வட்டி கொடுத்துட்ருப்பாங்க. ரோகிணி வரும்போது நான் தள்ளி இருந்துவிடுவோம்மாம்மா. இதை நான் சொன்னால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அக்காட்டி நான் சொன்னதில்லை. இப்போ உங்கள்கிட்ட மறைக்கவும் என்னால் முடியலை அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அவள் கடன் வாங்கின ஆவணத்தை எதுவும் எடுக்கலாமா அப்படிங்கிறாங்க. இது தேவைப்படும்னு சொல்லிட்டு வீட்டிலே வச்சுருக்கோம்மா அப்படிங்கிறாங்க. அப்படியாவா, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே முத்து சிந்தனை எங்கெல்லாமோ ஓடிட்டுருக்கு. மீனா சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் அங்கங்கே அலையிறீங்க, சிக்கன் குழம்பு உங்களுக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு சீத்தா வாங்கிட்டு வந்து ஆக்கி வச்சுருக்கேங்க, சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. மீனா, சிக்கன் குழம்பா முக்கியம், நானும் சத்தியம் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. எங்கெங்க அவனை கூப்பிட்டு போகிறீங்க, இங்கே வைங்க, கொஞ்சம் வீட்டில் இருக்கட்டும் அவன் அப்படிங்கிறாங்க. இல்லை என் கூட வரட்டும், அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அப்போ ஆஃபர் எதுவும் இல்லையா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, ஒரே ஒரு வயசான ஆளை தான் ஏற்றிட்டு ஒரு இடத்துக்கு போகிறேன், முன்னாடி சத்தியாக இருக்க போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. சரி, சாப்பிடலன்னா மீனா எதுவும் சொல்லுவாள் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு சத்தியா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போகும்போது ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு, சரி அந்த டாக்குமெண்ட்டை கொண்டா அப்படின்னு சொல்லி பார்க்காங்க. அதில் ரோகிணி கடன் வாங்கின ஆவணமாக இருக்குது, அது போக வித்தியா கையெழுத்து போட்டிருக்காங்க, எல்லாமே இருக்குது. 2,00,000 பணம் வாங்கியிருக்காங்க. மாதம் 20,000 கொடுக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, 10% வட்டி, 20,000 மாதம் கொடுக்காங்க அப்படிங்கிறாங்க. 20% வட்டி, 20,000 வட்டி கொடுக்கணும். அப்போ அந்த பிள்ளைக்கு வட்டிக்கு வாங்கி தான் இது பண்ணுதா அப்படிங்கிறாங்க. அது என்னமோ தெரியாது மாமா, அடிக்கடி வந்து வட்டி கொடுப்பாங்க, வட்டிக்கு வந்து சிட்டிகிட்ட கேட்பாங்க, பிறகு அசலை கொடுப்பாங்க, இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இவ்வளோ தில்லலங்கடி வேலை பார்க்குதா, கேட்டால் பார்லர் வைக்க அது இதுன்னு பில்டப் பண்ணிகிட்ருக்கு. கடைசியில் சொந்த பார்லரும் இல்லை, அங்கே வேலை பார்த்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னமாம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடா, ஒரு பார்லர் அந்த புள்ள வச்சுருந்துச்சி, எதுக்கு விற்றுச்சு எது விற்றுச்சின்னு யாருக்கும் தெரியலை. ஆனால் அந்த பார்லர் இன்னும் சொந்த பார்லர்னு சொல்லி தான் பில்டப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ ஒரு நாள் அதே பார்லருக்கு ஒரு அம்மா வந்து காரில் வந்தாங்க. இப்போ இறங்கி போகையில் சில்லறை இல்லைன்னு சொல்லிட்டு நேராக பார்லர் உள்ளே போயிட்டாங்க. அம்மா, என்னம்மா சில்லறை தரலையா அப்படிங்கையில், என் பார்லர் தான்ப்பா இது, சில்லறை இல்லை, அதான் என் பார்லர் எடுத்துடலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சில்லறை எடுத்துருந்துச்சு. அப்போ ரோகிணி பார்லர் இல்லையா அப்படிங்கும்போது, அது ஏன்ட்டு வேலை பார்க்கு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஆனோடனே எங்கள் அப்பாட்ட போய் சொன்னேன், எப்போ அந்த மாதிரி அந்த புள்ள பார்லர் வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு சீனை போட்டு அலையுது, ஆனால் உண்மையாகவே அந்த புள்ள பார்லர் வைக்கலப்பா, அதில் வேலை பார்க்குன்னேன். எங்கள் அப்பா என்ன சொன்னார், அந்த புள்ள பார்லர் வைக்கிறதோ அதை கொடுக்கதோ எதுவுமே நம்மகிட்ட சொல்லலை. அப்படி இருக்கும்போது அது நம்மளுக்கு தேவையும் இல்லை முத்து, அதை நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னா நான் விட்டுட்டேன். ஆனால் இந்த புள்ள ஒன்று ஒன்றா வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணுதே அப்படிங்கும்போது ரொம்ப கடுப்பாகுது. தான் பேரையே மாற்றிருக்கு. சரி, மாற்றின பேரை கூட சொல்லிட்டு போகுது தான், நம்ம அதை ஒன்றும் கூட சொல்ல முடியாது. ஆனால் இந்த பிள்ளை வந்து அதில் ஐடி கார்டில் வந்து கணவர்னு ஒரு ஆள் ஆப்ஷனில் வருது. 2வது அந்த பொண்ணு ஃபாரின்னு, எனக்கு வந்து மலேசியா அப்படி இப்படின்னு சொல்லுது. உண்மையிலே அந்த பிள்ளைக்கு மலேசியா தானா, இந்த இதில் இருக்கிறது எல்லாம் உண்மை தானா அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும்ல. நேராக அந்த மாயக்கண்ணன் ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக அந்த அட்ரஸுக்கு போகிறாங்க. மாயக்கண்ணன் இருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பக்கத்தில் இருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. எங்கே சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அவர் போய் சேர்ந்துட்டார் தம்பி அப்படிங்கிறாங்க. எங்கண்ணா போய் சேர்ந்துருக்காரு அப்படிங்கிற. தம்பி மேலே போயிட்டார் அப்படிங்கிறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க புரியல அப்படிங்கிற. தம்பி அவர் கிளம்பிட்டார், அவர் போய் வருஷம் 5 வருஷம் இருக்கும், 5-6 வருஷம் இருக்கும் தம்பி அப்படிங்கிறாங்க. சரிண்ணே, அவருக்கு கல்யாணம் ஆச்சா அப்படிங்கிறாங்க. அவருக்கு 1க்கு 3 கல்யாணம் ஆச்சு, கடைசியாக கூட ஒரு கொஞ்சம் வயசுக்குள்ளே கல்யாணம் ஆச்சு. அந்த புள்ள பேர் எங்களுக்கு நினைவு இல்லை.
ஆனால் அந்த பிள்ளைக்கு ஒரு பையன் இருக்கான்னு பேசுவாங்க ஊரில். அந்த பொண்ணு எங்கே இருக்குது எது இருக்குன்னு ஒன்றும் தெரில போ. அவங்கள பற்றி விசாரிக்கணும்னா நான் ஒரு அட்ரஸ் சொல்கிறேன், அங்கே போய் விசாரிக்க கரெக்டாக தெரியும் அப்படிங்கிறாங்க. எந்த அட்ரஸுங்க அப்படிங்கிறாங்க. இதுலேருந்து 6 வீடு தள்ளி போ. அங்கே மாயக்கண்ணன் சித்தப்பா பையன் இருக்கான், அவன் பேர் ரவி. அவங்ககிட்ட போய் கேளுங்க, ஓரளவு தகவல் தெரியும் அப்படிங்கிறாங்க. நேராக ரவி வீட்டுக்கு போகிறாங்க. ரவி என்ன இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் தான் ரவி அப்படிங்கிறாங்க. அண்ணே ஒரு தகவல் காணும்ண்ணே என்ன அப்படிங்கிறாங்க. மாயக்கண்ணனுடைய மனைவியை பற்றி தெரியுமாண்ணே அப்படிங்கிறாங்க. அவர் போய் சேர்ந்துட்டார். அவர் பொண்டாட்டி கொஞ்சம் வயசு பிள்ளை, அது வேறு கல்யாணம் முடிச்சுட்டா என்ன வரும்னு தெரியல. ஒரு பையன் ஒன்று இருக்குன்னாங்க. சொந்த ஊர்லேயும் அந்த வீடை ஒத்தி விட்டுட்டேன்னாங்க. அது என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் புரியலை. நாங்கள் அதில் டச்சே இல்லை. ஆனால் அந்த பிள்ளை வந்து எங்கேயோ மெட்ராஸில் எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ பார்லர் வேலை பார்க்கும் பொழுது அப்படின்னு சொல்லுதாங்க. பார்க்குறவங்க சொல்லுது தான் அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அவங்க அம்மா ஊர் எந்த ஊர் அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மா ஊரில் இருந்த மாதிரி இல்லை தம்பி, அவங்க வீடை வந்து ஒத்தி விட்டாங்கன்னு சொன்னாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊருக்கு போன ஒரு கதையாக. ஒத்தி விட்டு இங்கே இல்லை அந்த ஜனம் அப்படின்னு சொல்லிச்சுப்பா. அதுதான் சொல்லுது அவங்கக்கிட்ட அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அந்த பொண்ணோட ஊர் எந்த ஊர் அப்படிங்கிறாங்க. ஊரா தம்பி? ஊர் வந்து குமரிப்பாளையம். என்னண்ணே குமரிப்பாளையம்? ஏன் தம்பி சாக்காரீங்க? அந்த பிள்ளை குமரிப்பாளையம் தான். நேராக போங்க. அவங்க சொந்த வீடை ஒத்தி வச்சு நான் போயில 5 வருஷம் இருக்கும் ஒத்தி வச்சுட்டாங்க. இப்போ அவங்க வாங்கிட்ட மறுபடியும் ஒத்தி திருப்பிட்டாங்களா வச்சுட்டாங்கன்னு தெரியலை. ஆனால் நாங்கள் டச் இல்லாதனால தெரியலை. போங்க. போனோன்னா 6வது தெரு, என்ன இடதுபுறத்து வீடு, வீட்டு நம்பர் நினைவில் போ. அங்கே போய் இன்னார் மனைவி அப்படின்னு சொல்லி கேளு, அவங்க அம்மா பேரை சொல்லி கேளு, தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அப்போ நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி வச்சுருப்பாரு தம்பி. இங்கேயே கடன் வாங்கினதுனால தான் இந்த பொருளையே கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லுதாங்க. உண்மை நம்மளுக்கு தெரியல. எப்போ பெரிய கடன்காரரு ஒவ்வொருத்தர்கிட்டயே கடன் வாங்கி வச்சுருப்பாரு. அதனால தான் அந்த பிள்ளையை கல்யாணம் முடிச்சு வச்சாங்கன்னு சொல்லுவாங்க. சொக்காரங்க முறையிலனா அதெல்லாம் கேட்க முடியாதுலப்பா அப்படின்ட்டாங்க. சரி போய்ட்டு வரேன்னாச்சு அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. குமரிப்பாளையத்துக்கு போனோன்னே காரை விட்டுட்டு இறங்கி நிற்காரு. என்ன மாமா அப்படிங்கிறாங்க. இல்லை இங்கே தான் நம்ம கிறிஷோட பாட்டி வீடும் இருக்குது, அதே தெருவில் தான் இருக்குது. ரோகிணியோட அம்மாவும் இதே தெருவு தான்னா அப்போ இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மாமா தெரியலையே மாமா அப்படிங்கிறாங்க. உனக்கு எப்படி தெரியும்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. அப்போ ரோகிணியோட அம்மா பேரை சொல்லியே கேட்குறாங்க, அவங்க அப்பா பேரை சொல்லி கேட்குறாங்க. இந்நேரத்தில் இந்த வீடு தானே அப்படிங்கிறாங்க. இந்த வீடு தானே, இது கிறிஷோட பாட்டி வீடு அப்படிங்கிறாங்க. கிறிஷோட பாட்டியும் அந்த பிள்ளையோட அம்மையும் ஒன்று தானேப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்துக்கு பயங்கர ஷாக்கு. என்ன செய்யணும்னு தெரியல. உடனே மீனாவை கால் பண்ணுறாங்க. மீனா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. நீ உடனே பிறப்பிட்டு நானும் உன் தம்பி வரோம் அப்படிங்க. என்னங்க அவனை அவசர அவசரமாக கூப்பிட்டு போனாங்க, இப்போ நீ பிறப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. நீ எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டிலேருந்து வேலை செஞ்சிட்ருக்கேங்க, சமையல் வேலை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பிறகு இருக்கட்டும், நீ முதல்ல கிளம்பு வீட்டுக்கு வெளியே அப்படிங்கிறாங்க. சமையல் வேலையை அப்படியே வச்சுட்டு வெளில கிளம்புறாங்க. காரில் ஏற்றுறாங்க. எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிறாங்க. முதல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிறிஸ் பாட்டி வீட்டு பக்கத்தில் போகிறாங்க. ஏங்க கிறிஸோட பாட்டி என்னங்க சொல்லியிருக்கு, அந்த பிள்ளைய கேட்க வேண்டாம், வைக்க வேண்டாம், எங்கள் வீட்டு பக்கமே வர வேண்டாம், உங்கள் உறவு வேண்டாம், ஒட்டு வேண்டாம்னு சொன்னாங்க. இப்போ அங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. மீனா நான் சொல்லுறதை முதல்ல பொறுமையாக கேளு. கிறிஸோட அம்மா தான் ரோகிணின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா இதெல்லாம் பாரு அப்படிங்கிறாங்க. வக்கீல் கொடுத்த ஆதாரம், சத்யா கொடுத்த ஆதாரம், அப்புறம் வந்துட்டு அந்த மாயக்கண்ணன் உறவினர் கொடுத்த வீடியோ எல்லாத்தையுமே இதில் இருக்குது. மாயக்கண்ணன் உறவினர் பேசினதை அதை ரெக்கார்டும் பண்ணியிருக்காங்க. அதையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு மீனாவுக்கு ரொம்பவே ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகிறாங்க. மீனா ஒரு மாதிரி ஆகாத, அப்போ நம்மக்கிட்ட வந்து எல்லோரும் தான் மறைச்சிருக்காங்க, ஏன் இந்த அம்மா கூட மறைச்சிருக்காங்க. ரோகிணி தான் கிறிஷோட அம்மா அப்படிங்கிறதுனால வந்து அந்த குழந்தைய நம்மகிட்ட தர்றதுக்கு அவங்களுக்கு விருப்பமே இல்லை. இது தானே உண்மை அப்படிங்கிறாங்க. ஒன்று ஆமாங்க அப்படித்தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதை தவிர வேறு வாய்ப்பே இல்லை. இப்போ வீட்டுக்கு போகிறோம், போய் என்ன ஏதுன்னு கேட்குறோம். ரோகிணி உங்கள் மொவ தானா அப்படின்னு கேட்குறோம். அவங்க இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஆதாரத்தை பூரா அவங்ககிட்ட கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படிங்கிறாங்க. மீனா பொறுமையாக இருக்க போய் தான் ஒன்றை போய் வீட்டில் கூப்பிட்டு வந்து நான் பேசுகிறேன், இல்லைன்னா நானே போய் பேசியிருப்பேன். நான் பேசினா வேறு மாதிரி ஆயிருக்கும், அதனால தான் உன்னை கூப்பிட்டேன் வா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே வீட்டுக்குள்ளே கிறிஷ் பாட்டியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே கிறிஷுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த முத்து மீனாவும் வந்து நிற்கிறத பார்த்தோன்னா ஆஹா இவங்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. ரோகிணிக்கு இவங்க வந்தது பிடிக்காத, சரி அப்போ இவங்களை எப்படியாவது மறுபடியும் மனசை கஷ்டப்படுத்தி அனுப்பி விட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை யாருங்க வர சொன்னா
நான் தான் சொல்லட்டோம்ல, என் பேரனை வளர்க்குறதுக்கு எனக்கு தெரியும், நீங்களாம் ஒன்றும் வளர்க்க வேண்டாம் நான் சொன்னோம்ல, இப்போ எதுக்கு என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எம்மா உங்கள் பேரனை பார்க்க வரல, உங்களை பார்க்க தான் வந்தோம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் முத்து, மீனா, நீங்கள் வந்து இப்படியே உறவு கொண்டாட நினைக்காதீங்க. என் பேரனை வளர்க்க எனக்கு தெரியும், என் மகளுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. எல்லாமே தெரிஞ்சுதாம்மா வந்திருக்கோம். இந்த பையன் யாரோட பையன், நீங்கள் யாரோட அம்மா, உங்கள் மக யார், எல்லாமே ஆதாரப்பூர்வமாக வந்து கேட்குறது தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி அம்மா ரொம்பவே ஷாக்காகிறாங்க. முத்து என்ன முத்து சொல்கிறீங்க, ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. ஒன்றும் புரியலையாம்மா, இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஆதாரத்தை பூரா கொடுக்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.